உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். திப்பிலி, பிப்பர் லாங்கம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். திப்பிலி, மஞ்சள், அதனோடு கரிசாலை. திப்பிலி, மஞ்சள், கரிசாலை. ப்ராஸ்டேட்டா எக்லிப்டா என்று சொல்லக்கூடியது கரிசாலை. கரிசாலை கரிசல் என்று சொல்லக்கூடிய சுவையை, உப்பு சுவையை பெற்றிருக்கிறது. இந்த திப்பிலி, மஞ்சள், கரிசாலை மூன்றையும் சூரணமாக எடுத்து சம அளவு ஒரு சேர உறவாடும்படி கலந்து வைத்து கொண்டு காலையில் அரை தேக்கரண்டி, இரவு நேரத்திலே அரை தேக்கரண்டி என்று தேனோடு குழைத்து இருவேளை சுவைத்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த ஆஸ்துமா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற மூச்சு முட்டல், மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கின்ற நிலை, நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளுகின்ற ஒரு மருந்தாகவும் இந்த திப்பிலி, மஞ்சள், கரிசாலை விளங்கும். இந்த உப்பு சுவைக்கு சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய தன்மை உண்டு. சாதாரணமான காமன் சால்ட் என்று நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு கூட சளியை கரைப்பதனாலே, தொண்டையிலே இருக்கின்ற சளியை கரைப்பதற்கு இந்த கார்கள் என்கின்ற கொப்புளிக்கின்ற வகையிலே அந்த உப்பை பயன்படுத்தலாம் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அகத்திய முனிவனுடைய பெயரை பெற்றிருக்கிறது. அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையை வாரத்திலே ஒரு நாளேனும் நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது அது மயக்கம், தலை சுற்றல், பித்தம் இவற்றையெல்லாம் தணிக்கின்ற ஒரு நல்மருந்தாகி பயன் தருகிறது. அதோடு கூட உடல் உஷ்ணத்தை குறைத்து உடலுக்கு எரிச்சலை தணிக்கிறது, கண்கள் வறண்டு போகின்ற நிலையை தணிக்கிறது, வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளுகின்ற ஒரு ஆன்டி ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலேயும் இந்த அகத்திக்கீரை பயன்படுகிறது. மிகவும் விட்டமின் சியும் கால்சியமும் அதிகமாக பெற்றிருப்பது அகத்திக்கீரை என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, தோட்டங்களிலே, வயல்வெளிகளிலே மிக சாதாரணமாக தானாக வளர்ந்து நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்று செலோசியா கிறிஸ்டேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது காக்ஸ்கோம்பு என்று, அதாவது கோழி கொண்டை. காக்ஸ்கோம்பு என்ற வார்த்தையை அப்படியே தமிழ்படுத்தி பார்க்கின்ற பொழுது கோழி கொண்டை என்று இதற்கு பெயர். இந்த இலைகள், பூக்கள் அத்துணையும் மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இலையிலே புரத சத்துவம் அதிகமாக இருக்கிறது. கார்போஹைட்ரேட் என்கின்ற மாவு சத்துவம் அதிகமாக இருக்கிறது. விட்டமின் சி செறிந்து இருக்கிறது. மலச்சிக்கலை போக்கக்கூடிய வகையிலே இதிலே ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் அதிகமாக இருக்கிறது. இந்த பூக்களிலே லைகோபீன் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நமக்கு கிடைக்கிறது. அதோடு கூட இந்த பூக்களும் சரி, விதைகளும் சரி, குருதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது. இதை தீநீராக நாம் போட்டு பருகுகின்ற நிலையிலே இந்த பூக்களை விதைகளோடு தீநீராக போட்டு பருகுகின்ற பொழுது லுகேரியா என்று சொல்லுகின்ற மாதருக்கு வருகின்ற வெள்ளை போக்கை இது துடைத்து அவருடைய கருப்பைக்கு பலத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்கின்ற வகையிலே இது குருதியை போக்கை நிறுத்துகிறது. ஹெமரேஜஸ் என்று சொல்லுகின்ற குருதி கசிவை நிறுத்துகிறது. த டிசென்டரி என்று சொல்லக்கூடிய குருதியோடு கூடிய மலம் வெளியாவது,
அந்த குருதியோடு கூடிய மலத்தை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. டயரியா என்று சொல்லுகின்ற நீர்த்த வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு பலம் தருகிறது. இது எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கோழிக்கொண்டை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, கோழிக்கொண்டை செடியோட பாகங்களை பயன்படுத்தி சிறுநீர் தாரை தொற்று, சிறுநீர் தாரை எரிச்சல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் மற்றும் கழிச்சல் இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோழிக்கொண்டை செடியின் பூக்கள், இலைகள் மற்றும் தண்டு பகுதி, தனியா, வெட்டிவேர், கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக வெட்டிவேர் சேர்த்துக்கலாம். வெட்டிவேர் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் தாரை தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம வெட்டிவேர் சேர்க்குறோம். இது பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. அதே போல் தனியாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனியா 1-2 நம்ம இடித்து போட்டுக்கலாம். ஒரு அரை தேக்கரண்டி அளவு தனியாவும் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கிறதுனால தனியா சேர்க்குறோம். அசிடிட்டினால் ஏற்படக்கூடிய எரிச்சல், சில நேரங்களில் அசிடிட்டி அதிகமாகும் பொழுதும் சிறுநீர் தாரையில் எரிச்சல் உண்டாகும். அதை தணிக்கக்கூடிய மருந்தாக தனியா இருக்கிறதுனால அது சேர்க்குறோம். இதோட நம்ம கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டுக்கு பதில் நம்ம சீரகம் கூட சேர்த்துக்கலாம். வெட்டிவேர், தனியா, கற்கண்டு பொடியோட நம்ம கோழிக்கொண்டை செடியோட பாகங்களை சேர்த்துக்கலாம். இந்த இலைகளில் பார்த்தோம்னா இது பார்ப்பதற்கு பண்ணைக்கீரை மாதிரியும் தண்டுக்கீரையோட இலை மாதிரி தான் இருக்கும். இதில் அதிக அளவு விட்டமின் ஏ சத்து மற்றும் அதிகப்படியான புரதச்சத்து இருக்கிறதுனாலையும் நார் சத்து இருக்கிறதுனாலையும் இந்த கீரையை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது கண் பார்வையில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் அதிகம் ஆகாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும். அதே போல் மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த கீரை வாரம் 2 முறை பயன்படுத்திட்டு வரும் பொழுது மலச்சிக்கலுக்கான ஒரு தீர்வாக இருக்கும். இந்த கீரையும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பூக்களும் எடுத்துக்கலாம். இந்த பூக்களில் பார்த்தோம்னா முற்றிய பூக்களில் விதைகள் இருக்கும். இந்த விதைகளுக்கும் சிறுநீர் பெருக்கியாக செயல்படுறதுனால இந்த பூக்களோடு சேர்த்து நம்ம இந்த விதைகளும் சேர்க்குறோம். இந்த விதைகளை தூவி விட்டாலே இந்த செடி நிறைய வந்துடும். விதைகள் மூலமாக பரவக்கூடிய ஒரு தாவரம் தான் இது. இந்த தண்டுகளும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது முற்றாத நிலையில், பூக்கள் வராத நிலையில் இளங்கீரையாக இருக்கும்பொழுது நம்ம நார்மலாக கீரை சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடலாம். அதே போல் இந்த தண்டையும் நம்ம முற்றாத தண்டுகளை, இளந்தண்டுகளை உடைச்சி இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நார் பகுதியை மட்டும் எடுத்து தண்டுகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை சமைச்சி கூட்டு போல் சமைச்சி சாப்பிடலாம். இந்த கீரையில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் சிறுநீர் பெருக்கியாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் மலமிளக்கியாகவும் செயல்படுது. இதில் நார் சத்து, குழகுழப்பான நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இந்த கீரையை உணவாக எடுத்துக்கலாம். வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். சில நேரங்களில் கேண்டிடா போன்ற இன்ஃபெக்ஷன்னால் வெள்ளைப்படுதல் ஏற்படும் பொழுது அதிகப்படியான இடுப்பு வலி, பிறப்புறுப்பில் நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம இதை மருந்தாக பயன்படுத்தலாம். கழிச்சலுக்கும் 60 ml அளவுக்கு இந்த கஷாயத்தை கொடுத்துட்டு வரும் பொழுது கழிச்சல் கண்ட்ரோல் ஆகும். கழிச்சல்னால ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலியும் சரியாகும். இது ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ஏஜென்ட்டாகவும் செயல்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். கோழிக்கொண்டை செடியின் இலை, பூ, தண்டு, தனியா, வெட்டிவேர் மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு 60 ml அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்று, சிறுநீர் சுருக்கு சரியாகும். அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலும் சரியாகும். கழிச்சலின் போது இந்த மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கழிச்சலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கழிச்சல்னால் உண்டாகக்கூடிய டீஹைட்ரேஷனும் சமமாகும். அன்பான நேயர்களே, செலோசியா கிறிஸ்டேட்டா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது காக்ஸ்கோம்பு என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, ஜடாதாரி என்று வடமொழியிலே சொல்லப்பெறுவது கோழிக்கொண்டை என்ற தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இதிலே செலசோடின், ஐசோசெலசோடின் என்று சொல்லக்கூடிய 2 வகை வேதிப்பொருட்கள் மிகுதியாக இருக்கிறது. இதனுடைய இலைகளிலே புரத சத்துவம், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவு சத்துவம் இதிலே அதிகமாக இருக்கிறது. செப்பனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வழுவழுப்பு தன்மையை
இது பெற்றிருக்கிறது. இது ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி லித்திக் என்கின்ற நிலையிலேயும் டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலேயும் சிறுநீர் பெருக்கியாக இருந்து கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. ஆன்டி டைரியல் என்கின்ற பொழுது பேதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக குருதியோடு கலந்த டிசென்ட்ரி என்கின்ற பேதியை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. ஹெமரேஜஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே உள் உறுப்புகளிலே குருதி கசுவை நிறுத்தக்கூடியதாக ஸ்ட்ரிப்டிக், ஹெமஸ்டேட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது தந்து குருதி வெளியேறாமல் பார்த்து கொள்ளுகிறது. அதோடு கூட சிறுநீர் பாதையிலே இருக்கின்ற கற்களை கரைப்பது மட்டுமல்லாமல் இது உடலுக்கு பலம் தரக்கூடியதாக, உடலுக்கு நல்ல பொலிவை தரக்கூடியதாக விளங்குகிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது. கண்களுக்கு, கண் பார்வை கூர்மைக்கு நலம் தரக்கூடியதாக இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த கோழி கொண்டை என்பது சாதாரணமாக வரப்புகளிலே வரக்கூடிய ஒன்று. அதனுடைய மருத்துவ குணத்தை நாம் இன்று தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.